தான் குட் மார்னிங். இங்க வா இங்க வா ஏன் என்னத்தான்? ஏன் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏது இது எதைத்தான்? எதை பற்றி கேட்குறீங்க? எனக்கு தெரியல. இப்போ எதுக்கு சுடிதார் போட்டிருக்க? என்னடா ரெடியா போலாமா? போகலாண்ணா, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஏய் என்ன விட்டு 2 பேரும் எங்கே போறீங்க? டேய் இன்னிலேருந்து அவளுக்கு செமினார் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால் அவளை விட்டு வர போகிறேன். செமினாரா? ஆமாம் அத்தான், இனி வந்து செமினாரில். ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை? மறந்துட்டீங்களா? ஆமாம் பொண்டாட்டி, மறந்துட்டேன். சரி நாளைக்கே போகக்கூடாது நீ? என்னம்மா விளையாடுறீங்களா? வந்ததே அதுக்கு தான், அதுக்கு போகக்கூடாதுன்றீங்க. டெய்லி ஒவ்வொரு டாபிக் தானே. அப்புறம் எப்படி இந்த டாபிக் நான் விடுறது? அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் டே, இன்றைக்கி தானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் எல்லாமே இன்றைக்கி தான் நடக்கும். நாளையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது ஐடி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போனால் போதும். இன்றைக்கி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இன்றைக்கி போகக்கூடாதுன்றீங்க. டே உன் காலேஜ் ஐடி, பென், நோட் பேட், எடுத்துக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியாடா? ஆண்ணா, எல்லாம் என் பேக்கில் எடுத்து வச்சுட்டேண்ணா, ரூமில் இருக்குது. அப்போ நான் அந்த பேக் எடுத்துகிட்டு காரில் போய் உட்காடுறேன், நீ சொல்லிட்டு வா. சரிங்கண்ணா. ஏய் பொண்டாட்டி ப்ளீஸ் போக வேண்டாம். அதான் அடி வாங்க போகிறீங்க என்கிட்ட. இன்னும் விளையாடுறீங்களா? ஒழுங்காக ஆஃபீஸ் போங்க. செல்ல கூட்டி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது என்ன வந்து பிக்கப் பண்ணிப்பீங்களாம். ஓகேவா? குட் பாயில். நீங்களே கிளம்புங்க, எங்கள் கூட கிளம்புங்க வாங்க. நாலு ஆஃபீஸ் போகல, நீயும் செமினார் போக வேண்டாம், அவ்வளோதான். அம்மே வந்ததே செமினாருக்காக, அங்கே போகக்கூடாதுன்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்கள் பாருங்களேன், என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. அம்மே விடாமே, ஏன் இப்படி பிடிச்சிட்டு இருக்க? விட டைம் ஆகுது. ஃபஸ்ட் டேவே லேட்டாக போனால் நல்லா இருக்காதம்மே, விடாமே. முடியாது பொண்டாட்டி முடியாது, வேண்டாம், போக வேண்டாம், ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோடி. செமினார் தானே வர வச்சிங்க, அப்புறம் எதுக்கு செமினாருக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிங்க, அப்ளை பண்ணீங்க? இப்போ வர வச்சுட்டு இப்போ போகக்கூடாதுன்றீங்க. எனக்கு புரியல உங்கள் லாஜிக். என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுற நீ? நான் உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக தான் செமினாருக்கு அப்ளை பண்ணேன், மற்றபடி செமினார் போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ப்ளீஸ் போக வேண்டாம், இங்கே இரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ காலேஜில் செமினார் பற்றி கேட்டு நான் என்ன சொல்கிறது? சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. காலேஜில் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு இது லீவ் கணக்கு கூட கிடையாது. காலேஜ் சார்பாக நான் வந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது. ஸோ இங்கேருந்து நான் போனால் அங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் எதுவும் கேட்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணணும். விளையாடுறீங்களா? ஏம்மா விடுமா, கெஞ்சி கேட்குறேன், விடுமா. நாளைக்கு போ, இன்னைக்கு வேண்டாம். இது நீ திடீர்னு போகிறது எனக்கு பிடிக்கல. நாளைக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன், அதனால் நாளைக்கு போ ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நான் வேறு பிளான்லாம் வச்சுருக்கேன், ப்ளீஸ் வேண்டாம். இங்கே பாருமா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நீ சமத்து பையனாக இருக்கியா? ஓகேவா? இது ஃபஸ்ட் டேம்மா, ரிஜிஸ்டர்லாம் பண்ணாமல் எப்படிம்மா? இது செகண்ட் டே தேர்ட் டேனா நீ சொல்கிற லாஜிக் ஓகே. ஃபஸ்ட் டே நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்ன ஏது எல்லாம் சப்மிட் பண்ணணும்ல. அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட் டே தானே நடக்கும். அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன், புரிஞ்சுக்க பட்டு, ப்ளீஸ் பட்டு. ஃபஸ்ட் டேவே நான் போகலைன்னா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? வேண்டாம் பட்டு, சொன்னால் கேட்கணும். என் சமத்து பையன்ல நீ நீ புரிஞ்சுப்ப தானே. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உனக்கு என்ன தான் பிரச்சனை? ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடு ப்ளீஸ். நாளைக்கு போ, நாளைக்கு டெய்லியுமே போ. இதுக்கப்புறம் நான் எந்த டேவும் தடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். நீ எனக்கு நேற்று சொல்லியிருக்கலாம்ல, நான் ப்ரிப்பேர். இப்போ நீங்கள் எதுவுமே சொன்னால் இப்போ ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறேன், எனக்கு புரியல. நீ அப்போ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல செமினார் இருக்குது, நீ ஏன் பண்ணல? எனக்கு தெரியாது, நீ போகக்கூடாது. நான் வேறு பிளான் போட்டேன், நம்ம வெளியே அவுட்டிங் போகிறோம், வா நம்ம அவுட்டிங் போகலாம். செமினார் வேண்டாம், அவுட்டிங் போகலாம். இப்போ பாருங்கள், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. நான் எதுக்கும் இப்போ விளக்கம் தரதா இல்லை, விளக்கம் கேட்குறதாவும் இல்லை. ஃபஸ்ட்டே லேட்டாக போனால் நல்லா இருக்காது, விடுங்க. நான் போக தான் போகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செமினார் அட்டன் பண்ணுறதுல குறியாக இருக்கேன், விடுங்கன்னு. வேண்டாம் பொண்டாட்டி, என் கோவம் மண்டைக்கிறது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், போகாதன்னா போகாத, போகக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன், பாய். நீங்கள் இப்படியே நின்று கத்திட்டுருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கக்கூடாது, விடுங்க. போல சொன்னதான் நான் பேசுவேன், இல்லைன்னா கூட பேசவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பார் குட்டிமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, விடுங்க. என்ன ஒரு 5 hours அவ்வளோதானே? சரி, பாதியில் கூட வந்துடுறேன், விடுங்க. என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன், விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீ 1 வீக் ஃபுல்லாக போ, நானே டெய்லி விடுறேன், கூப்பிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம், நான் வேறு இடத்துக்கு பிளான் போட்டு நம்ம அங்கே போகலாம் போகலாம் போகலாம், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் இப்படியே இருங்க, நான் கிளம்புறேன், பாய்.
இங்கே பாரு, நீ போனீன்னா நான் இங்கேயே நிற்பேன். இதே இடத்துல நிற்பேன். நீ வர வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். இதே இடத்துல நிற்பேன், நிற்பேன், நிற்பேன். நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்க, நான் கவலைப்படுறதா இல்லை, என்னை விடுங்க. பொண்டாட்டி போகாத, கெஞ்சி கேட்குறோம் போகாத, ப்ளீஸ் போகாதன்ற. பாய் பாய் பாய், டேக் கேர். நான் ஈவினிங் தான் வருவேன், சொல்லிட்டேன். விட்டு போறல போ. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், இந்த அத்தா என் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. அவ்வளோ கோவமாவா இருக்காரு இவரை வச்சுட்டு. சரி, அண்ணாக்கே போடுவோம். ஹலோ, சொல்லுடா. என்ன செமினார்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுண்ணா. இப்போ 1 hour வந்து கேம்பஸ் சுற்றி பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அது முடிச்சிட்டா கிளம்பலாம். இப்போ போகிறவங்களும் போகிறாங்கண்ணா. அவன் கூட்டிகிட்டு போக வரான் தானே? அண்ணா ரூம் கூட இல்லையா? அவன் ஆஃபீஸ்க்கே வரலடா. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறான், எடுக்கவும் மாட்றான்டா. நானும் காலையிலேருந்து பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பண்ணேன், பிரேக்கில் பண்ணேன், லஞ்சில் பண்ணேன், இப்போ பண்ணுறேன். என் ஃபோனை கூட எடுக்கவே மாட்டுறாருண்ணா. அவர் என்னன்னே தெரியல. ஏய், அவன் ஃபோனே எடுக்கலையா? என்ன சொல்கிற? ஆமாண்ணா, அவர் என் ஃபோனுமே எடுக்கல. அதனால தான் ரூம் கூட இருப்பாருன்னு நான் உனக்கு போட்டேன். அவன் தான் ஆஃபீஸ்க்கே வரலையேடா. நானே டவுட்டுக்கு ஃபோன் போட்டேன், அவன் எடுக்கலையே. ஏய், காலையில் அவன் நல்லபடியாக தான் ஒன்று அனுப்பி வச்சான். அவர் நல்லபடியாக எப்படி அனுப்புவார் பாரு. எங்கே அனுப்புனாரு? அனுப்பவே மாட்டேன்னு ஒரே அடம். சின்ன பிள்ளைத்தனமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தார். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. விட்டு அழுதுருவார் போல், அப்படி பண்ணிட்டு இருக்காரு. நான் கத்திட்டு நான் வந்துட்டேன். டேய், அப்புறம் ஏன்டா நீ காலையில் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ ஒன்றுமே சொல்லி, நீ மட்டும் நார்மலாக தானே வந்த. ஏன் நீ சொல்லலை? ஏய், அப்போ அவன் சாதாரணமும் ஒன்று அனுப்பலை. அவன் நீ வரதுக்கும் பர்மிஷன் தரலையா? அவர் எங்கன்னா தந்தார், தரவே இல்லை. நான் எவ்வளோ கெஞ்சினாலும் தரலண்ணா அவர். அதனால் எப்படின்னா போங்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேண்ணா. ஏய், அப்போ அவன் என்ன தான் சொன்னான் உன்கிட்ட கடைசியா? அவர் என்ன சொன்னார்? நீ வர வரைக்கும் நான் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், உட்கார மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இப்படியே தான் நிற்பேன், இங்கே தான் நிற்பேன், அந்த மாதிரி ஏதோ சொன்னாருண்ணா. சவா, சரியா போச்சு போ. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்ச நாளைக்கு அவன் இஷ்டத்துக்கு போ. அவனை ஒத்துக்கவை, இல்லைன்னா நீ ஒத்துப்போ. அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னேன்ல. ஏன்டா இப்படி பண்ணேன்? கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு விட்டு கொடுத்து போனா உனக்கு நான் புரிய வச்சேன்ல. நான் என்னென்ன பண்ணேன்? என்ன ஏன்னா இப்படி கேட்குறேன்? நீ திட்டுற மாதிரி இருக்குது. நான் திட்டலடா, திட்டல. உனக்கு புரிய வைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? கொஞ்ச நாளைக்கு அவன் இஷ்டத்துக்கே போ, இல்லையா அவனையே மாறவை. மற்றபடி அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான். பிடிச்சா பிடிவாதம் தான் சொன்னேன்ல. அவன் பிடிவாதம் குறையிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. இப்போ பாரு அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. என்னென்ன பண்ணியிருப்பாரு? என்ன எனக்கு புரியல. ஏன் நீ பயம் கொடுத்துற? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? அவன் இப்போ நின்ன இடத்துல நின்றுட்டுருப்பான். அதனால தான் அவன் ஃபோன் எடுக்கல. அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். எங்கே நிற்கிறானோ அங்கே அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பான். நீ போகிற வரைக்கும், அவன் சமாதானம் ஆகிற வரைக்கும் அவன் மாற மாட்டான். சபா, இப்போ மீட்டிங் வேறு இருக்கே. அவன் வராததுனால இந்த மீட்டிங் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். வெளியவும் வர முடியாது. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? அவன் சாப்பிட்டும் இருக்க மாட்டான், தண்ணியும் குடிச்சிருக்க மாட்டான். அவன் வேற ஒருத்தன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ என்ன எப்படி பயம் போத்துற? அவர் அப்படிலாம் இருக்க மாட்டார். அவன் இங்கே இப்படி தான் இருப்பான். உனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லைல்ல, உன்னால் போக முடியுமா? ஆனால் ஏன்னா மறுபடியும் என்னை பயம் படுத்துற? உங்ககிட்ட நான் அன்றைக்கே சொன்னது தான்டா. அவன் பிடிவாதம்னு ஒன்று பிடிச்சானா அதை மாற்றுறது கஷ்டம். அவனாக தான் மாறணும். இல்லைன்னா நாம் அவன் இஷ்டத்துக்கு தான் போய் ஆகணும். இல்லைன்னா அவன் இப்படி தான், அவன் என்ன நிலையில் நிற்கிறானோ அப்படியே நிற்பான். அவனை மாற்றவே முடியாது. கொஞ்ச நாள் அவன் வழிக்கு போகணும். நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட. சரி, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. ஏய், நீ எப்படி போவ? நான் கேப் பிடிச்சி போகிறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்னால் ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது. இது என்ன கேம்பஸ் சுற்றி பார்க்குறதுனா? எனக்கு இந்த கேம்பஸை சுற்றி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த கேம் டெய்லி தான் நடக்கும் 1 hour. அதில் நான் நாளைக்கு எப்போ வேணால் பார்த்துக்கலாம். வேண்டாம், இப்போ நான் கிளம்புறேன், உடனே கிளம்புறேன். ஏய், உங்கள்கிட்ட காசு இருக்கா? இந்த நாட்டோட காசு எப்படி போவ? அதெல்லாம் இருக்குண்ணா, காசும் இருக்குது, கார்டும் இருக்குது. அவர் எல்லாமே என்கிட்ட தான் வச்சுருக்காரு. என் பர்ஸில் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அன்றைக்கி அவரோட பர்ஸே என் கையில் தான் கொடுத்து வச்சுட்டாரு. அது என் பேக்கில் தான் இருக்குது.
என்ன சொல்கிற? ஆமாண்ணா, அவர் பஸ்ஸு என் கையில் கொடுத்துட்டாரு. அவரோட காசு கார்டு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. சொன்னால் கூட கேட்கவே இல்லை. நான் உங்கள் கூட வரப்போகிறேன், நான் எங்கே தனியாக போக போகிறேன்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை. அவர் எதுவுமே வச்சுக்கல. ஏதாவது வச்சுக்கோங்க, ஒரு கார்டாவது வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸாக வச்சுக்கோங்க, எதுவுமே வச்சுக்கல, கேட்கவே இல்லை. அவர் எங்கே என் சொல் பேச்சு கேட்குறாரு? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதெல்லாம் வேறு நடந்துச்சா? கூடவே இருக்கும், இதெல்லாம் கூட தெரியல. நீ வேறு இருக்கிற காண்டில் வெறுப்பேற்றாது. நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போயிட்டு உனக்கு பண்ணுறேன். என்ன? பார்த்து பத்திரமா போ, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு பண்ணு. நான் 1/2 அன் ஹவரில் வந்துடுறேன். எப்படியாவது மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். 1 ஹவர்க்குள்ளே வந்துடுவேன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் பத்திரமா போகிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சமாதானமாக பேசு, புரியுதா? சண்டை வேண்டாம். சரிண்ணா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். நீ பயப்படாத, நீ பார்த்து பத்திரமா வாண்ண. சரிடா, பாய், வச்சிடுறேன். பார்த்து பத்திரமா போ. தப்பு பண்ணிட்டேனோ? ஒரு பேச்சுக்கிட்ட அங்கேயே கூட இருந்துருக்கணுமோ? என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? புரிஞ்சிக்கவே மாட்டார். இவர் எப்படி தான் புரிய வைக்கிறதோ. ஃபஸ்ட்டு இப்போ கிளம்புவோம். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி எந்த நிலையில் நிற்கிறாரோ அப்புறம் தான் அடுத்த கதை. அத்தான் இந்த பாருங்க, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கு போய் கல்ல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. என்ன இவர் இப்படியே நிற்கிறாரு? அப்போ காலையிலேருந்து இவர் இப்படி தான் நிற்கிறாரா? யாரும் என்கிட்ட பேசாதீங்க, என் பக்கத்தில் வராதீங்கன்னு. ஏம்மா, அதான் வந்துட்டேன்ல. இப்போ செமினார் முடிஞ்சு வந்துட்டேன். இதுக்கு போய் இவ்வளோ அம்மக்கெலாம் பண்ணுறீங்களேம்மா. வந்துட்டேன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வேண்டாம்னு விட்டு போயிட்டாங்கல்ல, விட்டு போன யாரும் என் கூட பேச தேவையில்லை. இப்போ நான் வேணாம் முடிவு பண்ணாங்களோ, யாரும் என் கூட பேச தேவையில்லைன்னா தேவையில்லை, 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 தேவையில்லை. பட்டு கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் தான் வந்துட்டேன்ல, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். செல்லல, புச்சியில், பட்டுல, அதான் வந்துட்டேன்ல. கோவம் மட்டும் விட்டுருமா? அதான் நான் முக்கியம் போனாங்கல்ல, அப்புறம் என்ன? யாரும் என்கிட்ட கொஞ்சம் வேணாம், கெஞ்சவும் வேண்டாம், கிளம்பலாம். அம்மே, நீ முக்கியம். நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் தான்ப்பா எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் தான் முக்கியம். அவங்க லைஃப்பில் நானாக செமினாராக நம்ம செமினார் தானே சூஸ் பண்ணாங்க, என்ன சூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி நான் முக்கியமாவேன்? அந்த செமினார் தானே முக்கியம். அங்கேயே இருக்க சொல்லுங்கள், அங்கேயே போங்க. என்கிட்ட யாரும் வர வேணாம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். இங்கே நீங்கள் எதுக்கு வர வச்சிங்க? செமினாருக்கு தானே வர வச்சிங்க. அந்த செமினாருக்கு போனதுக்கு இப்படி இடம் பிடிக்கிறீங்க, எனக்கு புரியல. ஓ, அப்போ செமினாருக்காக தான் வந்தாங்க, யாரும் எனக்காக வரல. சரி, அப்போ செமினாருக்கே போங்க, டெய்லி செமினாருக்கே போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட யாரும் பேச வேணாம், என்கிட்ட எந்த விளக்கமும் தர வேணாம், என்னை சமாதானப்படுத்தவும் வேண்டாம். செமினாருக்கு வந்தவங்க செமினாருக்கே போங்க, நான் என்கிட்ட போகிறேன். அம்மே, எனக்கு நீ தான் அம்மே முக்கியம், செமினார் இல்லை. ஓகேவா? எவ்வளோ நேரம் அத்தான் நிற்கிறீங்க? கால் வலிக்க போகுது. வாங்க உட்காருங்க அத்தான், பிடிவாதத்தை விடுங்க அத்தான். வாங்க வந்து உட்காருங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம். யாரையும் நடிக்க தேவையில்லை, சமாதானப்படுத்துகிற மாதிரி, பாசம் இருக்கிற மாதிரிலாம். நான் இப்படியே நினைக்கிறேன், எதனா வலிக்கிட்டே எவ்வளோனா வலிச்சுட்டு போட்டோம். கிளம்புங்க, கிளம்புங்க. குச்சிக்குட்டியில் தங்க குட்டியில் ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் பேச்சு மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கோவத்தை விடுங்களேன். யாரும் என்கிட்ட பேசவும் தேவையில்லை, கொஞ்சம் தேவையில்லை, கையெடுங்க, எனக்கு யாரும் தேவையில்லை. அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம்ல? வேண்டாம்ல? என்ன தூக்கி தானே போட்டீங்க? அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம். நான் போனால் பரவாயில்லையா? அது அது வந்து எனக்கு டிக்கெட் போடுங்க, நான் இந்தியாவுக்கு போகிறேன். எனக்கு செமினாராக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் தான் யாருக்கும் வேண்டாம்ல, நான் இந்தியாவுக்கு போகிறேன். ஒன்றும் யாரும் வேண்டாம்னு சொல்லலை, மற்றவங்க தான் என்ன வேண்டாம்னு சொன்னாங்க. இது கை எடுக்கிற, கையை மேலே இருக்கிற. நான் எதுவும் கேட்க தயாராக, எதுவும் இனிமேல் பேச தயாராக. இந்தியா டிக்கெட் போடுங்க, நான் கிளம்புறேன்னுட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க விரும்பல. நான் இந்தியா கிளம்புறேன். எங்கள் கோமா இருக்க வேண்டியது நான், எனக்கு சமாதானப்படுத்தணும். ஆனால் நீங்கள் கோவப்படுறேன். உங்களுக்கு இந்தியா வேண்டாம், நான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் உங்கள் செமினாரும் வேண்டாம், என் கூட இருக்கு. நான் யார் கூடயும் இருக்க தயாராக இல்லை, யார் கூடயும் பேசவும் தயாராக இல்லை. டிக்கெட் போடுங்க, நான் கிளம்புறேன். பொண்டாட்டி விட்டு போயிட்டு கோவத்தில் தாண்டி இருந்தேன், அதுவே நிஜமாக விட்டு போகிறேன்ட்டு ஊதிக்கிறேன். எனக்கு புரியல, நீ என்னை சமாதானப்படுத்தணும். கொஞ்சம் என்னடி மூழ்கி கற்றுட்ருக்க? இதுக்கு மேலே நான் ஒரு வார்த்தை பேச தயாராக இல்லை. டிக்கெட்டை போட்டு சொல்லுங்கள், நான் போய் என் லக்கேஜை பேக் பண்ணுறேன். எனக்கு செமினார் வேண்டாம்ல, வேண்டாம். ஆனால் எனக்கு நீ வேணும், நீ என் கூட தான் இருக்கணும். உனக்கு செமினார் வேண்டாம், நீ என்ன இருக்கலாம். ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சாரி பொண்டாட்டி, மன்னிச்சு பொண்டாட்டி, ப்ளீஸ் டி. என் கையை எதுக்கு பிடிச்சிட்ருக்கீங்க? விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு தேவையில்லை, யாரும் என்ன பொண்டாட்டியும் கூப்பிட தேவையில்லை, எந்த கதையும் தேவையில்லை. நான் கிளம்புறேன்னா கிளம்புறேன் தான். நான் கூட அவுட்டிங் போகலான்னு நினச்சேன், நீ இப்படி போனோடனே எனக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் உங்கள் கூட தானே இருந்தேன், அது எப்படி அன்றைக்கெலாம் உங்களுக்கு அவுட்டிங் கூப்பிட்டு போக தோணல? செமினார் சொன்னோன்னே உங்களுக்கு அவுட்டிங் ஞாபகம் வருது. போய் தானே இதெல்லாம்? இல்லடி, நிஜமா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட போய் மட்டும்தான் சொல்லாமல் இருக்கீங்க. அதையும் சொல்லிடாதீங்க, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். 10 நாள் இவர் கூட இருப்பேனா? அப்போல்லாம் இவர் கூப்பிட்டு போக மாட்டாராம். இப்போ திடீர்னு வந்து அவுட்டிங் இவருக்கு வந்து குதிச்சிரும். அது எப்படி குதிக்கும்னு தான் எனக்கு தெரில.
சரி இன்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க டிக்கெட் இல்லை அனோ பண்ண சொல்லவா? போகிறேன் வெறுப்பேற்றது ஏன்? ஆமாம், நான் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை, நான் என்ன சொன்னாலும் செய்கிறது இல்லை. அவங்க கூட எதுக்கு இருந்துக்கிட்டு நான் கிளம்புறேன், அவ்வளோதான். சரி இனிமேல் உன் பேச்சு மாரி எதுவுமே செய்ய மாட்டேன். உன் பேச்சு மட்டும் தான் கேட்பேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கிறேன். நீ சொல்கிறது மாரி எதுவுமே செய்ய மாட்டேன். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். என்ன சொன்னாலும் தலையாட்டுறேன். ப்ளீஸ் டி பொண்டாட்டி சாரி. போகிறேன்னு சொல்லாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குடி. போச்சு. பாருங்க, விட்டுங்க, விளையாடாதீங்க, விட்டுங்கன்னு எதுக்கு இப்போ தூக்கி வச்சுட்ருக்கீங்க? போக மாட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். என்னை அடி எவ்வளோ வேணா அடி நான் வாங்கிக்கிறேன். அந்த போகிறேன்னு மட்டும் சொல்லாதடி ப்ளீஸ் டி. தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அதை பண்ணவே மாட்டேன். சாரி டி பொண்டாட்டி, மன்னிச்சிருடி. என் கூட இல்லைன்ற கோவத்தில் தான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி, இனிமேல் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் புரிஞ்சுக்கிறேன். நீ என்ன சொல்கிறேன் அதை மட்டும் கேட்குறேன், அதை மட்டும் தலையாட்டு ப்ளீஸ். யார் பேச்சும் கேட்குறதா இல்லை, யாரையும் நம்புறதா இல்லை. வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்புறம் மாறிடுவாங்க. இதுதானே நடக்குது. அதனால் ஒன்றும் தேவையில்லை. நான் கிளம்புறேன், அவ்வளோதான். என்னை இறக்கி விடுங்க. சாரி டி, நான் அதை பண்ண மாட்டேன் சொல்கிறேன்ல. ஏன்டி நான் அந்த 10 நாள் ஜாலியாக இருந்தது செமினாரை சத்தியமாக மறந்துட்டேன்டி. அந்த நிச்சயமாக போய் சொல்லலடி, சத்தியமாக மறந்துட்டேன். அப்படி விஷயத்தையும் நான் மறந்துட்டேன்டி. அதனால தான்டி. சாரி ப்ளீஸ். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, உட்காரல, அதானே? அது வந்து ஆமாம். அறிவு இருக்கா இல்லையா? கோவத்தை எதில் காட்டணும், எப்படி காட்டணும்னு தெரியாதா? முட்டாளா நீங்கள்? ரொம்ப சொல்லிட்டு உன் விஷயத்தில் நான் முட்டாளாக இருந்தால் கூட சந்தோஷம் தான். உன் விஷயத்தில் நான் முட்டாளாக இருக்கிறது கூட சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். ஆனால் என் பக்கத்தில் நீ இருக்கணும், அவ்வளோதான். காலையிலேருந்து சாப்பிடாம யாராவது இப்படி நிற்பாங்களா? கால் என்னத்துக்கு ஆகுறது? தண்ணி கூட குடிக்காமல் இவ்வளோ நேரம். எனக்கு கோவப்படுத்துறீங்க நீங்கள். உங்களால் 10 குழந்தைங்கள கூட வச்சு சமாளிச்சிடலாம் போல். ஆனால் இந்த மாதிரி இருக்க வளர்ந்த குழந்தைய சமாளிக்கிறது இருக்கே, முடியல. நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ டார்ச்சர் நீங்கள். என்ன டார்ச்சர்லாம் திட்டுற? அதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல, கிடச்சோடனே சொல்கிறேன். நீ பிடிக்காத மாதிரியே பேசுகிற. நீங்கள் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க. சாரிடி பொண்டாட்டி. எதுவும் பேசாதீங்க, கம்முன்னு உட்காருங்க. சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து தரேன், சாப்பிட்றீங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஒழுங்காக சொல் பேச்சை கேட்டுருங்க. எனக்கு வேண்டாம். இப்போ நான் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஊட்டுவேன், வாங்கி தான் ஆகணும். இங்கே வேண்டான்றதுக்கே இடம் இல்லை, புரிஞ்சுதா? அது வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கூட பேசுவேன், இல்லைன்னா எனக்கு ஃபுல்லாக பேச மாட்டேன். எனக்கு என்றைக்கு தோணுதோ அது வரைக்கும் பேச மாட்டேன். சரி நீ கூப்பிடாத, நான் சாப்பிட்றேன். இப்போவே சாப்பிட்றேன். எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்றேன். பொண்டாட்டி ரூமுக்கு போகலாம். வாடி. எனக்கு புரியல, என்ன கோவம் என்ன வருத்தம் எது இருந்தாலும் உங்கள் காரியத்தில் மட்டும் கண்ணா இருக்கீங்களே, எப்படி? அது எனக்கு தெரியல. அதெல்லாம் முடியாது. ஏய் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். நான் ரூமுக்கு வரணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் சாப்பிட்டாகணும். சரி சாப்பிட்றேன். ஊட்டி தானே விடுவேன் கண்டிப்பாக. நான் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வருவேன்னா ஊட்டியே விடுறேன், சாப்பிடுங்க. மற்றதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான். சாப்பிட்டீங்கன்னா நான் ரூமுக்கு கண்டிப்பாக வருவேன். சேட்டை அவ்வளவா சேட்டை. ஒரு நாள் வச்சு வெளுத்தா தான் சரிப்பட்டு வர போகிறீங்க. என்ன திட்டுற? உங்களை இடுப்பு ஒத்திக்க வச்சு கொஞ்சுவாங்களா? காலையிலேருந்து இப்படி நிற்கிறீங்க, எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது தெரியுமா? நீங்கள் இப்படி நின்றுட்டுருக்குது உங்களை பார்க்க அப்படியே எனக்கு கோவம் ஏறுது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல உட்காருங்க. அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடுங்க. மற்ற கதை அத்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது. நீ இந்த ட்ரெஸ் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்கேடி, ரொம்ப திட்டுற. நான் நிறைய திட்டுவேன், திட்டிக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், போய்ட்டு தானே போக முடியும். அது விடுங்க. விட்டேன். போ.